ஸ்டார்டிங் சீனில் ஜோ அப்படிங்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. ஜோ ஒரு ரைட்ரு. அவர் இப்போ புது புக் எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்கை படித்து எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக அவரோட பழைய காதலியான கிரேஸை வீட்டுக்கு கூப்பிட்றாரு. கிரேஸும் வீட்டுக்கு வர்றாங்க. ஜோ அவளுக்காக சமைக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் சொதப்புறாரு. அப்போ 2 பேரும் சிரித்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ சொல்கிறாரு, இந்த புக்கை முதல்ல நீ படிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த புக் உருவாகிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கிரேஸ் மனசில் வேறு ஒன்று ஓடிட்டு இருக்கு. இத்தனை வருஷம் கழித்து இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்ட? என்னை மறுபடியும் சேர போகிறோமா, இல்லை இதுவும் பொழுதுபோக்குக்கு தானா அப்படின்னு கேட்குறா. வெளிப்படையாக கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் உன்னால் எனக்கு எதுக்கு கமிட்மெண்ட் தர முடியலை? நீ வேறு ஒரு பொண்ணு கூட இருந்தியே, அந்த பொண்ணுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி கோவப்பட்டு கேட்குறா. ஆனால் ஜோ சொல்கிற பதில் கொஞ்சம் மலுப்பலாக இருக்குது. ஜோ சொல்கிறாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு ஸ்பெஷல். ஆனால் எனக்கு கமிட்மெண்ட் மேலே கொஞ்சம் பயம் அப்படின்னு சொல்லி மலுப்புறாரு. இதுக்கு பேர் தான் சிச்சுவேஷன்ஷிப். ஒருத்தருக்கு உண்மையான காதல் இருக்கும், இன்னொருத்தர் அதை ஒரு பொழுதுபோக்குக்காக நட்பாக பார்ப்பார். இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கிரேஸ் கடைசியாக ஒன்று சொல்கிறா, எனக்கு உன் மேலே இருக்கிற காதலுக்கு சோறே கிடையாது. ஆனால் நீ உன்னை சுற்றி ஒரு சோறை எழுப்பி வச்சுருக்க. நீ உண்மையிலே என்னை நேசிச்சா என்னை என் வழியில் போக விடுன்னு சொல்லி சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறா. ஜோவும் ரொம்ப சோகமாகறாரு. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தெளிவு இல்லைன்னா அது அன்பை விட வலியைத்தான் நிறைய தரும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்கா? கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.